யோ வாயங்க. என்ன அட வாயங்க. ஏயா சலூன்லேருந்து ஹாஸ்பிட்டலில் பொண்ணு கட்ட துணி வரைக்கும் துணி எடுத்தீல. இங்கே பழைய நம்பர் புது நம்பர் போட்டு ஒரு வீடு இருக்கு. வேலை வெட்டியில் நான் ஒரு உட்காந்துருக்கேன். துவைக்கிற துணி இருக்கான்னு கேட்க முடியா? இந்த வீட்டில் போர்வை சமக்கலத்தையும் அவங்க துவைக்கிறாங்க. இந்த லட்சத்தில் நான் போய் துணி கேட்கறதுக்கு நானும் மடையனா? அதெல்லாம் அந்த காலத்துலயா. இப்ப ஜட்டி வேணா ட்ரை கிளீனிங் தானே போடுறேன். வாயா. என்னடா 4-5 பேரா உட்கார்ந்து லட்டு தின்னுட்டு இருக்கீங்க? அதத்தானடா சொன்னேன், சைஸை வச்சு சொல்றதானே இதெல்லாம். யோ ஏயா குழந்தை மேல கண்ணு வைக்கிற? இது குழந்தையா? பொக்ரான் குண்டு. போடா மண்டு. எனி டைம் வெடிக்கும். டேய் அந்த திராட்சை பழம் கொஞ்சம் குடுறா. அது எங்க அப்பாக்கு. முந்திரி பருப்பா கொஞ்சம் குடுறா. எங்க அம்மாக்கு. டேய் லட்லயா கொஞ்சம் பிச்சு குடுறா. ஐயோ அது எனக்கு. அட பாவிங்களா, ஒரு லட்ட ஒரு ஃபேமிலியே பார்ட்டா பிரிச்சு மேயறீங்களே. எங்க அக்கா குடும்பம் விளக்குமா? அர்ஜென்டா ஆர்டினரியா? நம்ம லைஃப்ல ஆர்டினரியே கிடையாதுயா, பூரா அர்ஜென்ட் தான். ஏய் ஒரு நிமிஷம் இருப்பா, நான் யாருன்னு காட்டுறேன். அர்ஜென்ட்னா டபுள் சார்ஜ். எவ்வளவு வேணா எனக்கு என்ன? நீ தோஸ்ட் வாயா. இந்த இது ஜிடிவி பேண்ட். டேக் இட். எல்லா விஷயத்திலும் எனக்கு போட்டியா வர முடிவு பண்ணிட்டேனே. ஏன் வரக்கூடாது? இருக்கிற ஒரு வேட்டியை துவைச்சு அத பாறையில போட்டுட்டு அது காயிற வரைக்கும் நேக் அவுட்டா குட்ட தண்ணி நிக்கிற பார்ட்டி நீ ஏன் வாஷிங் போடும்போது சிட்டி brought up நான் போடக்கூடாதா? குளிக்கிறது துவைக்கிறது பத்தி எல்லாம் நீ பேசாதடா. இந்த ஜீன்ஸ் கர்மத்தை போட்டு 3 மாசம் ஆச்சு. நாத்தம் கூவத்தை கிராஸ் பண்ணும்போது குப்பு நாடி தூக்குது. அதெல்லாம் சிட்டி கல்ச்சர். அத பத்தி நீ பேசக்கூடாது. பேசுறேன் டீனேஜ் பசங்களை வச்சு உன் மேல கேஸ் போட்டுருவேன். நீ வெட்டில கேஸ் போற, அதுக்குள்ள நான் இத வாஷ் போடுறேன். ஏய் இதெல்லாம் ஓவர் அலும்பு. இது அழுக்கே இல்ல. அவ அழுக்கு பண்ணி துவை மாட்டா. அப்படியா? ஆமா ஒரு நிமிஷம் தானே நான் இருக்கேன். அது அப்படியா? இரியா வர. இன்சல்ட். இந்த பிரச்சனைக்கு ஒரே முடிவு இதுதான். கிளம்புறேன். என் துணியில முன்ன பின்ன துவைச்சாலும் பரவாயில்ல, இதெல்லாம் சம்சாரத்து. நல்லா கஞ்சி போட்டு ஜாக்கெட்டை கத்தி மாதிரி அயன் பண்ணணும். கொண்டாடினா கொஞ்சம் பயமா இல்லைன்னா அடிச்சல போடுவா. பங்காளி முடியல, தோல்வி ஒத்துட்டு பெட்டியோட ஊருக்கு ஓட போறீங்களா? ஓடல, பெட்டியை திறந்து அது உள்ள இருக்கதையெல்லாம் எடுத்து போடுறேன். எதுக்கு அயன் பண்ணதெல்லாம் எடுத்து அழுக்கு போடுறேன்? ஏன் நீ அழுக்கா இல்லாதெல்லாம் அழுக்குக்கு போடும்போது நான் அயன் பண்ணி வச்சதை அழுக்குக்கு போடக்கூடாதா? ஓஹோ, போட்டின்னு வந்தா எல்லாம் தான் போட்டி தானே. ஆமா போட்டி. அம்மா சத்தியமா போட்டி தானே. உங்க பாட்டி சத்தியமா போட்டி தான். ஆமா வரேன். ஓகே செகண்ட். ஏய் கிறுக்கு பீரோல இருக்கனுவா. இந்த இதுல காலர்ல மட்டும் தான் அழுக்கு இருக்கு, இருந்தாலும் ஃபுல் சார்ஜ் வாங்கிக்க. இந்தா இதுல காலர் தவிர எல்லா இடத்துலயும் அழுக்கு இருக்கு, இதையும் போடுறேன். அப்படியா? போட்டின்னு வந்து ஒரு வேட்டி என்னையா வேட்டி, இதுக்கு மேல எதை போடுவேன்னு பாக்குறேன். ஏன் போட மாட்டேன்? ஐயா வெளுத்த துணி கொண்டு வந்திருக்கேன். முகத்தை மறைக்கிற அளவுக்கு துணியை எடுத்துக்கிட்டு வீடு மாறி வந்துட்டியா? இங்க யாரும் இந்த அளவுக்கு துணியெல்லாம் போட மாட்டாங்க. பக்கத்து வீட்டு போய் பாரு. இது உங்க வீட்டுல போட்டதான். என்ன யாரு போட்டா? கருப்பா தாடிச்ச ஒரு ஆளு, சிவப்பா ஒருத்தர், 2 பேரும் போட்டாங்க. மாமா மாப்ளை கூட்டிங்களா? மாப்ளை இனி அர்ஜென்ட். ஐயா என்ன மாமா அது அசிங்கமா? நான் எவ்வளவு டீசெண்டா இருக்கிறேன் மாப்ளை. கிச்சா ரொம்ப கேவலமா இருப்பேன். கிச்சு வர பாரு நாகலாந்துக்கார மாதிரி. என்ன மாமா என்னடா அது கோலம்? ஒரு மேட்டர்ல எங்க 2 பேருக்குள்ள போட்டி ஆயி போச்சு. அதான் குடும்ப கௌரவத்தை காப்பாத்த இப்படி ஆயிட்டேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த துணியெல்லாம் நீங்க போடல, சலவைக்கெல்லாம் போடல. சத்தியமா நாங்க தான் சலவைக்கு போட்டோம். ரம்யா பாருக்கா சட்டையை சுருட்டி நெஞ்சு மேல எறிறாரு மாமா. ரம்யா என்னங்க என்னாச்சு? என்ன இங்க பாரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சட்டையை நானே துவைச்சு நானே இஸ்திரி எல்லாம் போடுறேன். இந்த தண்ட சோறுகளுக்கு இப்படி செலவு பண்ணி துணி கேக்குதா என்ன? சலவைக்கு தானே இங்க போட்டாங்க, அதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆறீங்க? பணம் யாரு கொடுக்கிறது? ஐயோ சார் யார் நீ? மேடம் 4 பட்டு புடவை டிரைவர்ஸ் கொடுத்தாங்க சார். என்ன? இல்லங்க இந்தாங்க சார் பில்லு. பட்டு புடவைனா டிரைவர்ஸ் தாங்க பண்ணுவாங்க. ஆமா மாப்ளை, பட்டு புடவைங்கிறது பென்ஸ் கார் மாதிரி, வாங்குறத விட மெயின்டெனன்ஸ் தான் ஜாஸ்தி ஆகும். பங்காளி சொல்றது கரெக்ட் மாமா. இதையெல்லாம் பினாயில் வாஷ்கா போட முடியும், டிரைவர்ஸ். இங்க பாரு, இதுக்கு மேல ஏதோ பேசுறீங்க உங்களை பெட்ரோல் வாஷ் போட்டுருவா. ஆமா சார் யாரியா? நான் மளிகை கடையில இருந்து வரணுங்க. எனக்கு பில்லு. என்ன பில்லு? இந்த மாசம் எங்க மளிகை கடையில அதிகமா மளிகை சாமானம் வாங்குறது உங்க சம்சாரம் தானே. அதுக்கு கிஃப்டா 2 கிலோ பிரியாணி அரிசி கொண்டு வந்துருக்கீங்க. இந்தாங்க. அட சாதா அரிசி இருந்தா இட்லிக்காவது ஊற வைக்கலாம், இது பிரியாணி அரிசி. பிரியாணி பண்ணியே ஆகணும். நீ ஒண்ணு பண்ணு, நான் போய் 5 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்துறேன், நீ சிக்கன் வாங்கிட்டு வந்துரு. மாட்டேன், வாங்க மாட்டேன். அது ஹீட் அவருக்கு. அப்புறம் அதுக்கு பதிலா மீன் வாங்கலாம். ஃபிஷ் பிரியாணி சூப்பர். யோ பாய் வெளிய செட்டில் பண்றேன். போவே வரேன். வா பாய் சிஸ்டர். என்னகாச்சு? ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லாம போய்டுவேன்னு பயமா இருக்குடி. அவ்வளவுதானா? அண்ணே வரும்போது 1 டசன் இல்ல 2 டசன் முட்டை வாங்கிட்டு வந்துருங்க. பிரியாணி எப்படிங்க? தலைய காட்டு. நீ குளிச்சாதாண்டா எனக்கே அடையாளம் தெரியுது. போய் ட்ரெஸ் மாத்திக்கப்பா. உங்க அப்பன மாதிரி ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் குளிப்பேன்னு அட்டம் பிடிக்கிறான்ப்பா.
என்னம்மா வாந்தி எடுக்கிற? ஒண்ணும் இல்ல நீ காலையில காஃபி அதிகமா சாப்பிட்டேன் அதான் பித்த வாந்தி. எது பித்த வாந்தியா? இத பாரு, ஏற்கனவே நான் புள்ள பெத்தவமா, பித்த வாந்தி எது புள்ள வாந்தி எதுன்னு கூடவா எனக்கு வித்தியாசம் தெரியாது? இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. இத நான் உடனே பத்து கிட்ட சொல்லி செஞ்சு உங்க தம்பி கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லாதீங்க. என்னம்மா நீ சந்தோஷமான விஷயத்தை ஏன் சொல்ல வேண்டாம் தடுக்கிற? எனக்கு சந்தோஷமான விஷயம், வீட்டை திருப்புற வரைக்கும் குழந்தை பேச்சை எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அவரு. எனக்கு தான் குழந்தை ஆசையை தள்ளி வைக்க முடியல. ஏதேதோ செஞ்சு இந்த கர்ப்பத்தை காப்பாத்திட்டு இருக்கேன். நான் உண்டா இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா இப்ப குழந்தைய வேணாம்னு சொல்லுவாரு. அதனாலதான். நீ சொல்றதும் சரிதான். ஏற்கனவே அவன் வீட்டுக்காக கல்யாணமே வேண்டான்னு சொன்னவன் இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, செஞ்சாலே செஞ்சிருவான். நீ கவலையை விடு, நான் பாத்துக்கிறேன். ஏய் யாரு? நீ அந்த பக்கம் போ, நான் பாத்துக்கிறேன். ஏய் என்ன சுந்தரி, யார் இங்க வாந்தி எடுத்தா? வாந்தியா? இங்க யாரும் வாந்தி எடுக்கலையா? இல்லையா? ஏய் சுந்தரி என்னாச்சு? ஒண்ணும் இல்லப்பா, நீ போப்பா. என்ன நீ அறிவு கிட்டத்தனமா ஏதாவது பேசிட்டு இருக்காது. வாந்தி எடுத்துட்டு வா, டாக்டர் போலாம். ஐயோ டாக்டர் கிட்டயா போனா நான் மாட்டிக்குவேனே. என்ன மாட்டிக்குவே? இது இல்ல செலவாகும், நீ மாட்டிக்குவே. அத செலவு. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனா இலவசமா பாப்பா, வா போலாம். ஐயோ அது வேண்டாம். இல்ல நான் சொல்லிடுறேன். என்ன வந்து வெக்கமா இருக்குதுமா? என்ன வெக்கம் சொல்லு. மறுபடியும் நீ எம்மா நான் போறேன். வேலை வெட்டி இல்லாதனால என்ன பல மாசமா தொடவே விடுறதில்ல, அப்புறம் எப்படி வாந்தி? சம்பாதிக்க துப்ப காணோம். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல. மாப்பிள்ளை நான் என்ன ஒண்ணுமே தெரியாதா? ஏன் சார் ஏன் சார்? சை, வெளியில சொல்ல முடியலையே. ரொம்ப நன்றிங்க. அக்கா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிச்சு. உங்க வீட்டுக்காரர் நான் இவ்வளவு நாளா ஒரு போட்டியா தான் எனக்கு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் உங்க மூலமாவே இப்படி ஒரு உதவி வரும்னு நான் சத்தியமா நினைக்கிறேங்க. இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு போங்க. அதுக்கு இல்லைங்க, உங்க வீட்டுக்காரர் தான் இந்த மேட்ருக்கே காரணம்னு மாமா பிடிச்சு அவரை திட்டி விட்டாராமே. அவரு ஒரு ஏமாளி கோமாளின்னு நமக்கு தானே தெரியும். பட் அவர் மேல இருக்கிற பாசத்திலையும் பரிதாபத்திலையும் இந்த மேட்டரை உடைச்சிடாதீங்க. அது மேல பாசமா எனக்கா? அது ஒரு லூசு. கரெக்டா சொன்னீங்க. இத பாருங்க, நான் செத்தாலும் இந்த விஷயத்தை யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க சொல்லக்கூடாது. சரி, சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கேன். ட்ரீட் கிடையாதா? என்ன விரும்புறீங்க? As you like. 1/2 கிலோ பால்கோவா? ஓ தேங்க்ஸ். அப்படி ஒரு 1/2 கிலோ அல்வா கூட வாங்கிடுங்க. அந்த மனுஷனுக்கும் கொடுத்துடலாம். Why not? Any kitchen help you want? ஓ நோ, சமைச்சு வச்சா வந்து சாப்பிடுங்க. Just miss, but next time catch. டோட்டலா மிஸ் ஆயிடுச்சேடா ஜீசஸ். ஏய் எவனோ ஆட்டோ நடுரோட்ல நிறுத்துறவன் நீ யாரோ? அண்ணா என்ன உங்கள இல்ல சாரிண்ணே, நம்ம எய்மே வேற என்ன. ஆட்டோ எடுத்துட்டு போயிடாத, ஒரு நல்ல சவாரி அனுப்புற பெட்டியோட. டேய் வாடா வெளியில. அவன் என்னை போலவே இருப்பான். இருப்பான்டா, ஆனா அவனை பார்க்க நீ உயிரோட இருக்க மாட்டே. என்ன ராப்பிச்ச திமிரா? கல்லால் அடிச்சா பிச்சை கேக்குற? இருடா நான் அடிக்கிறேன். யார பார்த்தா ராப்பி செய்யற? நீயா? முண்டாசு கெட்டப்ல அப்படியே ராப்பிச்ச மாதிரியே இருந்தது பங்காளி. நீ பங்காளியா மட்டும் இருந்தா நான் அடிக்க மாட்டேன்டா. சகலபடியா பாக்குறியா? உன்னை நான் டெட் பாடி ஆக்கிடுவேன். ஐயோ கைய ஃபிராக்சர் பண்றானே. என்னயா? என்ன யார்கிட்ட யாரா லூஸ் மாதிரி சிரிக்கிற? யாரையா லூஸ் மாதிரி சிரிக்கிறது? நீ உண்மையான ஆம்பளையா இருந்தேனா இதோ படுத்துக்கிறாரே இந்த ஏரியா சேர்மன், இவன் மேல ஒரு கல்லு உடியா பாக்க. என்ன பெரிய ஹிட். வாயுள்ள பூச்சி அவனை அடிச்சிட்டார். இத பாத்தியா? வாயில்லா பூச்சி 1965 மாடல் லேம்பரட்டா எங்க மாமா ஓடுது. இத அடிச்சு உடையா பாக்கலாம். இதுல உடைக்கிறதுக்கு என்னடா இருக்கு? ஓட்ட ஒக்காவோட புது ஸ்கூட்டரை உடைக்கிறடா. இதையும் அடிச்சிட்டியா? வெளிய கல்லு விடுறது ஒண்ணும் பெரிய மேட்டர் இல்லையா? நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா வீட்டுக்கு உள்ள கல்லு விடியா பாக்கலாம். நீ வீட்டுக்குள்ள ஜொல் விடும் போது நான் சாதா கல்லு விட மாட்டேனா? பாத்தீங்களா, பூமி சூரியனை சுத்துற மாதிரி சுத்திட்டு இருக்கான். மாமா எங்கயோ பாதாள சாக்கடை திறந்த மாதிரி நாறுது இல்ல, அது இவன் வாயில இருந்து தான் வருது. ஏதோ அடிச்சுட்டு உங்க மானம் மரியாதை எல்லாம் தெருவுக்கு. என்னது குடிச்சிட்டு வந்து ஊரே பாக்குற மாதிரி இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களே, என்னாச்சு? என்ன ஆகணும்? அதுதான் வீட்டுக்குள்ள என்னென்னமோ ஆயிடுச்சே. என்ன சொல்றீங்க? எங்கடா என் சம்சாரம்? அங்க பாரு. இங்க நிக்கிறீங்க. இப்ப இங்க பாரு. ஐயோ ஏன் இப்படி கத்துறீங்க? கத்தாம என்ன பண்ண சொல்றீங்க? மாப்பிள இவ வாந்தி எடுத்த போது என்கிட்ட என்ன சொன்னீங்க? நான் வேலை வெட்டி இல்லாதவன், பொறுப்பு இல்லாதவன் சொன்னீங்களே. இவ வாந்தி எடுத்ததுக்கு யார் காரணம்? யார் காரணம்? நீ தாண்டா. குடிச்சிட்டு வந்தது இல்லாம உறவு முறையே தெரியாம உளறிட்டு இருக்கேன். சும்மா ஓவர் ரைட் பண்ணி தப்பிக்கலாம் பாக்காதடி. உங்க ரெண்டு பேரத்தை பத்தி உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஃபேன் சிட்டிஸ்லயே வந்தேன். உன்னை நார்த் ஈஸ்ட்ல கூட்டிட்டு. மாமா வேலை வெட்டி இல்லாத நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான் ஊரை கேட்டப்போ
என் மாமன் தான் ஆம்பளைன்னு உனக்காக எங்க அக்கா கர்வமா நின்னுச்சே அது போய் சந்தேகப்படுறியா நீ? அன்னைக்கு கர்ப்பமா நின்னா மாப்ள, இன்னைக்கு கர்ப்பமா நிக்கிறா. உனக்கு எனக்கு ஏதாவது டச்சிங் இருக்கா 8 மாசமா? இல்ல 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 இல்ல. அப்புறம் எப்படி திடீர்னு வாந்தி எடுக்க முடியும்? அது வந்து என்ன அது வந்து போய் மாப்ள அந்த சந்தோஷத்தை கொண்டாடணும். ட்ரீட் இல்லையாங்கிற இவன் பால் கோவா தான் சொன்ன. அவ சொல்றா வேண்டாம் வேண்டாம் அல்வா வாங்கிட்டு அந்த அளவுக்கு சேர்த்து கொடுக்கலாங்கிற. ஃபுல்லா விட்டு கட்டணும்ல. அடச்சி நான் வாய மூடியா. ரம்யா என்ன மன்னிச்சிடுமா, உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இத பாரியா, வாந்தி எடுத்தது நான் இல்ல, ரம்யா. குழந்தையே வேண்டான்னு பத்து பிடிவாதமா இருந்ததுனால அந்த குழந்தைய எங்க கலைச்சிட சொல்லிடுவானு பயந்தா ரம்யா. அவளுக்காகத்தான் நான் வாந்தி எடுத்த மாதிரி நடிச்சேன். அத நீ தப்பா எடுத்துக்கிட்ட இல்ல சுந்தரி. என்னங்க பகாளி இந்த மண்டிச்சிருக்கு பகாளி. சரி 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 சரி, அதுக்காக இந்த அளவுக்கு பேசிடுறதா? இல்லைங்க பகாளி, இந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நான் நினைச்சேன். தண்ணி அடிச்சு பாத்தீங்களா, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு டேஸ்ட் கிடையாதா? இந்த மாதிரி பொம்பளைட்டு எல்லாம் வச்சுக்கோ. ஐயோ அம்மா கண்ணை குத்திட்டானே. ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்ச? எந்த பொண்ணும் தான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த முதல்ல தான் புருஷன் கிட்ட சொல்லிதான் சந்தோஷப்படுவா. ஆனா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட இருந்து ஏன் மறைச்சேன்னா, இதுக்கும் பட்ஜெட்டை காரணம் காட்டி குழந்தைய கலைக்க சொல்லிடுவீங்க தான். என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. முதல்ல அதை செய். என்ன சொல்றீங்க? என் வீட்டை திருப்பி வாங்குற வரைக்கும் குழந்தை குட்டி எல்லாம் வேணான்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? என்னங்க அது? எதுக்கு எடுத்தாலும் வீடு வீடுன்னு உயிரும் உணர்வும் எதுவுமே இல்லாத ஒரு கட்டிடத்து மேல இவ்ளோ பாசத்தை வச்சிருக்கீங்களே. என்னோட உயிரா உணர்வா என் வயத்துக்குள்ள வளர்ற கருவை கலைக்க சொல்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயங்க? நான் இப்ப குழந்தைய கலைச்சிட்டேன், நாளைக்கே நீங்க வீட்டை மீட் அப்புறம் என் வயத்துல மறுபடியும் குழந்தை உருவாகும்னு என்னங்க நிச்சயம்? நீங்க அந்த வீட்டை மீட்டு உங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும்னு பாக்குறீங்க. நீங்க உங்க அம்மா மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறப்போ ஒரு தாயா எனக்கு பிறக்க போற குழந்தை மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருப்பேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? ரம்யா ஏன் அழுவுற? நம்ம பேசிட்டு தானே இருக்கோம். இதுக்கு மேலயும் உங்க பட்ஜெட் தான் உங்களுக்கு முக்கியம்னா நமக்கு பிறக்க போற குழந்தையால உங்க பட்ஜெட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எப்படி சொல்ற? அடுத்த மாசத்துல இருந்து நம்ம ஆபீஸ்ல நம்ம 2 பேருக்கும் 1000 ரூபாய் இன்கிரிமெண்ட். அது எக்ஸஸ் அமௌண்ட் தானே. எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸஸ் இன்கம். பட்ஜெட் டேலி ஆயிடுச்சு இல்லைங்க. ஒரு குழந்தை வளர்க்க 1000 ரூபாய்க்கு மேல ஆகாதுல்ல? ஆகாதுங்க. ஒரு குழந்தைக்கு செலவாயிரும், வரவாயிரும். பட்ஜெட் டேலி ஆயிடுச்சு. ரம்யா குழந்தை ஓகே, அழாத அழாத. என்ன மிஸ்டர் பத்மநாபன்? குட் ஈவினிங் சார். உட்காருங்க உட்காருங்க. உங்க வைஃபுக்கு பிரசவ டைம் சொன்னீங்க, இந்த நேரத்துல கூட அவங்க கூட இல்லாம இங்க உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. வீடு பொண்டாட்டின்னு இருக்கிறதால தான் ஓவர் டைம் பார்த்து சம்பாதிக்க வேண்டியது இருக்கு சார். ஃபேமிலி கான்ஷியஸ். ஹலோ பத்து ஸ்பீக்கிங். பத்து, நான் சுந்தரி பேசுறேன். என்ன சுந்தரி? நீ உடனே ஆஸ்பத்திரி புறப்பட்டு வா. மாமா என்னாச்சு? மாப்பிள சோதனை வரும்போதுதான் அப்ப தைரியமா இருக்கணும். மனசு தேத்திக்க மாப்பிள. மாமா கிருஷ்ணா, நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் வேற நினைக்கும். விதி மாமா விதி. என்னடா சொல்றீங்க? சுந்தரி தம்பி எப்படி இருக்கா? இது வரைக்கும் நீ போட்ட கணக்கு தப்பானதே இல்ல, ஆனா இந்த விஷயத்துல தப்பாயிடுச்சே பத்து. போய் பாரு. ரம்யா
ரம்யா வந்துட்டீங்களா? என்ன ரம்யா என்ன இப்படி பயமுறுத்திட்ட? உனக்கு ஒண்ணு இல்ல நல்லா இருக்கல்ல? குழந்தை என்ன ரம்யா, குழந்தை என்னாச்சு சொல்லு, என்னன்னு சொல்லு. சார், உங்க மனைவிக்கு ஒரே பிரசவத்துல 3 ஆண் குழந்தைங்க சார்.